இந்த அவசர யுகத்தில் நம் வாழ்க்கை பயணத்தில் நம்மை சுற்றி நடக்கும் பல நிகழ்வுகளை நாம் மிக அலட்சியமாக மிக எளிதாக கடந்து விடுகிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னணியிலும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை கற்றுணர்வதிலிருந்து தான் இப்போது நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுக்கான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் வரலாற்றை அறிந்து கொள்வது என்பது அவசியம். ஆகவே இந்த வாரம் கரூரை பற்றியும் கரூரை சுற்றி இருக்கிற வரலாற்றை பற்றியும் அங்கு வாழ்கிற மனிதர்களை பற்றியும் அவர்களின் வாழ்வியலை பற்றியும் அவர்களின் உணவு முறையை பற்றியும் பார்க்க போகிறோம், பேசப் போகிறோம். இது கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு. தமிழ் மொழியின் சிறப்புகளில் ஒன்றான சிலப்பதிகாரம் கரூரை சேரன் செங்குட்டுவன் ஆண்டதாக குறிப்பிடுகிறது. சேரர்களுக்கு பிறகு கரூர் பாண்டியர்களால் கைப்பற்றப்பட்டு சில நாட்கள் சில காலங்கள் பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதன் பிறகு கரூரை பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ்தான் கரூர் நீண்ட காலம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு நாயக்கர்கள் கரூரை ஆட்சி செய்திருக்கிறார்கள். கரூர் இறுதியாக ஆங்கிலேயர்களின் கைகளுக்கு போவதற்கு முன்பாக திப்பு சுல்தான் கரூரை ஆட்சி செய்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி.
தான் ஒரு விவசாயி அப்படிங்கிற ஒரு உணர்வே ஒரு மனுஷனை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கம்பீரமான பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐயாவை பார்க்கும்போது தெரியுது. ஐயா வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படின்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை அதிகமாக பயிரிடுறாங்க, என்ன மாதிரியான விவசாயம் இங்கே நடக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளம், கம்பு, சரி, மக்காச்சோளம், சரி, கேழ்வரகு, துவரை, கொள்ளு, எள்ளு, இந்த மாதிரி கடலை போடுவாங்க. ஓகேங்க, ஓகே. உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும், மேடம் வந்து சாரனுடைய துணைவி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த கரூர் பகுதியினுடைய சிறப்புகள்ல பல விஷயங்கள் எடுக்கிறாங்க. இந்த பகுதிக்கு வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு ஊர் இது. சங்க காலத்துல இடம்பெற்ற, பெயர் பெற்ற, சங்ககால இலக்கியங்கள்ல இடம்பெற்ற ஒரு ஊர் இது. அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுடைய சிறப்பா நீங்க எதை சொல்லுவீங்க? உழைப்பு தான். உழைப்பு, சேமிப்பு. உழைப்பும் சேமிப்பும் தான் இந்த கரூரை சார்ந்து இருக்கிற மக்களுடைய தனித்தன்மை அப்படின்றது நீங்க சொல்றீங்க. இந்த மழை காலம் வந்தா தான் ஒரு 2 மாசத்துக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளேயே படுக்கும். சரி, மற்ற நாள் பூரா வெளியே தான். எங்களுக்கு அப்படியே இயற்கையான காத்து அவ்வளவு சுகமா இருக்கும் வாழ்றதுக்கு. வீடு பூட்டி போட்டு கூட போக மாட்டோம். வெளியூர் போனா மட்டும் தான் வீடு பூட்டி இருக்கும். அதனால சும்மா தான் அப்படியே தான் கிடக்கு. சும்மா கதவை சாத்திட்டு போனா நாய் கோழி உள்ள வராம, நாய் உள்ள வராம சாத்திட்டு போதோட சரி, கூட்டவே மாட்டேங்க. யாரும் வந்து எதையும் ஒன்றும் பயம் இல்லை, யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நம்பிக்கை. நம்ம ஊரு, நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எல்லா வீட்லயும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். சரி, ஓகே. நாங்க ஊருக்கு எங்காவது வெளியூர் கிளம்புறோம் அப்படின்னா பூட்டை தேடணும். ரொம்ப நாள் வெளியில போனா மட்டும்தான் பூட்டிட்டு போவீங்க. பூட்டுக்கு வேலை. சூப்பர். உங்க வீட்டுக்கு நாங்க தேடி வந்திருக்கோம். என் மேடம் வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க. அந்த சிக்கன் கிரேவிக்கு பேர் என்ன அப்படின்னா மூக்கனாங்குறிச்சி சிக்கன் கிரேவி. அற்புதமான சுவையில ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்னலாம் இன்னைக்கு எங்களுக்கு பண்ணித்தரலான் இருக்கீங்க? மிளகு சிக்கன் கறி, சரி, உப்பு கறி, மிளகு சிக்கன் கறி, மிளகாய் உப்பு கறி. அப்படி சிக்கன்லயே பயங்கரமான 3 வெரைட்டிஸ் நமக்கு பண்ணித்தரதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழி அப்படிங்கிறது நாட்டுக்கோழி தவிர பிராய்லர் கோழி இது வரைக்கும் சாப்பிட்றதும் இல்லை, அதை பயன்படுத்துறது இல்லைங்க. நாட்டுக்கோழியை விட நாங்களே வளர்த்தி நாங்களே தான் எல்லாம் பண்ணிக்குவோம். வெளியில போய் வாங்குற அளவுக்கு இல்லை. 3 வகையான டிஷ்ஷை மேடம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சார், நீங்களும் மேடத்தோட செஞ்சு செய்யறீங்களா? சூப்பர். சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உப்பு கறி எப்படி செய்யறாங்கன்னு இப்போ பார்க்க போறோம். கடாயில நல்ல எண்ணெயை ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு சுத்தம் செஞ்ச நாட்டுக்கோழி துண்டுகளை சேர்த்து வதக்குறாங்க. கறி கொஞ்சம் வதங்கியதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீளமா அரிஞ்ச தேங்காவை இப்போ கடாயில போட்டு 1 கப் தண்ணீரை சேர்த்து மூடி வேக வைக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணி அப்படியே சுண்டிடும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டா சுவையான நாட்டுக்கோழி உப்பு கறி தயார். கரூர் தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று. வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த கரூர் சுமார் 2000 ஆண்டுகள் தொன்மையானது, பழமையானது. அமராவதியையும் காவேரியையும் தனது 2 கண்களாக கொண்ட இந்த கரூர் சங்க காலங்களில் செழுமையான நகரமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் போற்றும் இலக்கியங்களின்படியும் சங்ககால கல்வெட்டுகளின்படியும் சேரர்களின் தலைநகரமாக விளங்கியிருக்கிறது இந்த வஞ்சி மாநகரம். சுமார் 3000 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று தகவல்களை சுமந்து கொண்டு நிற்கும் கரூர் அக்காலத்தில் கருவூர் என்றும் வஞ்சி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. கரூரை சுற்றியுள்ள ஊர்களில் காணப்படும் சமணர் படுகைகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், நடுக்கற்கள், பெருங்கற்கால சின்னங்கள், ஓலைச்சுவடிகள் மற்றும் மெகஸ்தனிஸ், தலாமி போன்ற வெளிநாட்டு அறிஞர்களின் குறிப்புகள் மூலம் கரூரின் தொன்மையான வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு கிராமத்தில் இருக்கேன். என்னை சுற்றி பசுமையாக இருக்கிற இந்த கிராமத்தினுடைய பெயர் வந்து தாளப்பட்டி. பொதுவாக கரூர் பகுதியை சார்ந்தவர்கள் வந்து செய்கிற விவசாயம் வந்து புன்சை விவசாயம் தான். புஞ்சை, நஞ்சை இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆற்று நீரை பயன்படுத்தி, கிணற்று நீரை பயன்படுத்தி நீர் பாய்ச்சி செய்கிற விவசாயத்திற்கு பேர் நஞ்சை விவசாயம். கரூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த கரூரினுடைய தெற்கு பகுதியில் முழுக்க இருப்பது வந்து புன்சை விவசாயம் தான். புன்சை விவசாயம் அப்படின்னா நீர் பாய்ச்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே வளர்கிற பயிர்களை விவசாயம் பண்ணுறது பேர் தான் புன்சை விவசாயம். இங்கே முக்கியமாக விளைகிற பயிர்கள் என்னென்ன அப்படின்னா கம்பு, சோளம், எள்ளு, அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து வேர்க்கடலை. இந்த கம்பு, சோளம் போன்ற பயிர்கள் தான் இவர்களுடைய உணவுலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது.
அம்மா தான் இங்கே இந்த பகுதியில் இன்னும் சூட்டெடுப்பை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஆள். அவங்களோட குடிசைக்கு தான் இப்போ தேடி வந்திருக்கேன் நான். அவங்க பயன்படுத்துகிற சூட்டெடுப்பை உங்கள் எல்லாருக்கும் நான் காமிச்சிடறேன். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை காமிச்சிடறேன். அப்படியே வாங்க. இங்கே வந்து ஒரு அடுப்பு, இங்கே வந்து ஒரு அடுப்பு. ஆனால் இந்த ஒரு அடுப்பில் மட்டும்தான் நம்ம வந்து விறகு வச்சு நெருப்பு ஊட்ட முடியும். இந்த அடுப்பில் இருக்கிற பாத்திரம் நல்லாவே கொதிக்கும். ஏன்னா டைரெக்டாக நெருப்பு வர்றதுனால கொதிக்கும். இந்த 2 அடுப்புகளையும் இணைக்கிற மாதிரி இந்த 2 அடுப்புகளுக்கும் இடையில் ஒரு துளை ஒன்று இருக்கும். இந்த துளையின் வழியாக வருகிற நெருப்பு இந்த அடுப்பை அப்படியே ஒரு கதகதப்போடு வச்சுருக்கும். அந்த அடுப்பின் மீது இருக்கிற பாத்திரத்தை, உணவு பதார்த்தங்களை ஒரு கதகதப்போடு வச்சுருக்கும். அந்த காலகட்டங்களில் இந்த அடுப்பில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் இருக்கிற பானையில் தான் அந்த மிச்சமாகிற குழம்பெல்லாம் ஊற்றி வைப்பாங்களாம். அது ஒரு கதகதப்பிலேயே இருக்கிறதுனால அந்த குழம்புடைய சுவையை கொஞ்சம் கூட மாறாமல், அது கெட்டு போயிடாமல் அப்படியே ஒரு சுவையோட கூடிய சுண்டை குழம்பாக அது மாறி இருக்கு. ஒரு நாள் மிச்சமான சாப்பாடை எப்படி தண்ணி ஊற்றி வச்சு எடுத்து சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாட்டோடு சேர்த்து அந்த சுண்டை குழம்பையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு அற்புதமான சுவை அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு. கொடுத்து வைத்த மனிதர்களாக அந்த காலகட்டங்களுடைய மனிதர்கள் இருந்திருக்காங்க. அப்படிங்கிறது இந்த அடுப்பு அமைப்பை பார்க்கும் பொழுதும் அந்த சுவையான உணவை நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தோணுதுங்க. அன்றைய தமிழகத்தின் மேற்கு கடற்கரையிலிருந்து வந்து இறங்கும் வெளிநாட்டு சரக்குகளை கிழக்கு கடற்கரையில் இருக்கும் நாகை, பூம்புகார் போன்ற துறைமுகங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு இணைப்பு சாலை ஒன்று இருந்தது. அந்த இணைப்பு சாலைக்கு ராஜகேசர் பெருவழி என்று பெயர். அந்த பெருவழியின் வழியாகத்தான் கரூரும் கொடுமணலும் இருந்திருக்கிறது. அந்த பெருவழியை பயன்படுத்தித்தான் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தமிழகத்துடனான தங்களது வாணிபத்தை வளர்த்தெடுத்தார்கள். கரூரை தலைநகராக கொண்டுதான் சங்ககால சேர மன்னர்கள் ஆட்சி செய்தனர் என்பதை 10 புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் உறுதி செய்கின்றன. சேரர்களின் பண்டைய மேற்கு கடற்கரை நகரமான முசிறியிலிருந்து பாலக்காடு, சூலூர், காங்கேயம், கரூர், உறையூர் வழியாக அன்றைய சோழர்களின் கடற்கரை நகரான காவேரி பூம்பட்டினத்திற்கு செல்வதற்கு கொங்கப் பெருவழி அமைந்திருந்ததாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. சேரன் செங்குட்டுவன் கரூரை தலைநகராக கொண்டு சேர நாட்டை ஆட்சி செய்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் அருகே உள்ள 6 நட்டார் மலையில் கரூர் நகரை ஆட்சி செய்த பழம்பெரும் சேர அரசர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சேர மன்னர்களின் காலத்தைப் போலவே சோழர்கள், கொங்கு அரசர்கள், விஜயநகர நாயக்கர்கள், திப்பு சுல்தான் மற்றும் பிரிட்டிஷ் அரசர்கள் காலத்திலும் கரூர் மிக முக்கியமான வணிக நகரமாக இருந்திருக்கிறது. 1850ஆம் ஆண்டுகளுக்கு முன்பே கரூர் சர்வதேச வணிக மையமாக இருந்தது என்று கிரேக்க வரலாற்றாசிரியரான தலாமி குறிப்பிடுகிறார். அதற்கு சான்றாக கரூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் ரோம நாணயங்கள், சேர நாணயங்கள், பல்லவ நாணயங்கள், களிமண் பொம்மைகள், ரோமானிய பானை மற்றும் அரிய மோதிரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த காலகட்டத்திலேயே ரோம் நகரத்திலிருந்து இங்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தங்க நகை மற்றும் மாணிக்க ஆபரணம் தயாரிக்கும் மையமாக கரூர் நகரம் சிறப்பு பெற்றிருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இப்போ நாட்டுக்கோழி மிளகு பிரட்டல் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு, வரமிளகாய், நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குறாங்க. அப்புறம் சுத்தம் செஞ்ச நாட்டுக்கோழியும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் மிளகையும் சேர்த்து வதக்குறாங்க. இது மிளகு பிரட்டல் அப்படிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறாங்க. கறி நல்லா வெந்ததும் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இறக்குறாங்க. மூக்கனாங்குறிச்சி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னா, முதல்ல கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிக்கிறாங்க. அந்த எண்ணெயை தாளித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறாங்க. வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறாங்க. வதக்கிட்டு சுத்தம் செஞ்ச நாட்டுக்கோழியை சேர்த்து தேவையான அளவு உப்பு, கறி, மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விடுறாங்க. அப்புறம் 1 கப் தண்ணீர் ஊற்றி மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டா மூக்கனாங்குறிச்சி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சங்க காலத்தில் அன்னபூரணை என்று அழைக்கப்பட்ட அமராவதி ஆற்றின் கரையில் தான் கரூர் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கரூரை ஆண்ட சேர மன்னர்களின் பெயர்கள் கரூரின் அருகில் இருக்கிற
6 நாட்டார் மலைப்பாறை கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் பாய்ந்து செல்லும் அமரலோக நதி என்று அழைக்கப்படும் அமராவதி நதியின் வடகரையில் அமைந்துள்ள நகரம்தான் கரூர். அகழ்வாராய்ச்சியில் கரூருக்கு 12 கிலோமீட்டருக்கு மேற்கே அரவக்குறிச்சி தாலுகா பரமத்தி அருகிலுள்ள முன்னூரில் 900 ஆண்டுகள் பழமையான 3 நடுக்கற்கள் கிடைத்துள்ளன. இந்த நடுக்கற்கள் வழியாக கொங்கு மண்டல மக்களின் வாழ்வியலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கரூர் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியதற்கு பிறகு அது கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் ஒரு பகுதியாக, அதாவது முதல் பகுதியாக இருந்தது. ஆனால் 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அம்மா வந்து சாயந்தரம் சமைக்க ஆரம்பிச்சு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. அவ்வளோ சிறப்பாக பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, பார்த்து சமைச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டைம் ஆயிருது. அம்மா சாப்பிட்டுலாமா? வைங்க. பெப்பர் சிக்கன், அது நாட்டுக்கோழி கிரேவி, சூப்பர். முக்கலாங்குறிச்சி சிக்கன் கிரேவி. எனக்கு வந்து சிக்கன்லேயே ஒரு 3 வெரைட்டி, அதுவும் நாட்டுக்கோழி அப்படியே ஓடிட்டு இருந்த நாட்டுக்கோழி பிடிச்சி அடித்து சமைச்சிருக்கிறாங்க அம்மா. இது வந்து என்ன அப்படின்னா முக்கலாங்குறிச்சி சிக்கன் கிரேவி. இது வந்து உப்பு கறி, இது வந்து பெப்பர் சிக்கன். செம்மையாக இருக்குது ஃபீலே. அப்படி சமைச்சிட்டு வெளியில் வச்சு தோட்டத்தில் வச்சு சமைச்சிட்டு அப்படி ராத்திரி ஒரு கைத்து கட்டில் போட்டு அப்படியே இந்த காற்றோட்டமாக உட்காந்து சாப்பிட்றதுல செம்ம சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டுலாங்க, ஐயோ கஷ்டமாக இருக்கு. நான் நாட்டுக்கோழியினுடைய சுவையே தனிதான். அதுவும் அது வந்து மூக்கனாங்குறிச்சி சிக்கன் கிரேவி, உப்புக்கறி எப்படி இருக்கு? இந்த உப்புக்கறியில் வந்து தேங்காயை அப்படி கீத்தா அப்படி வெட்டி அப்படி போட்டிருக்காங்க. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த கறியோடு சேர்ந்து இந்த தேங்காய்க்குமே ஒரு தனி டேஸ்ட். அதை மட்டுமே சாப்பிடலாம் போல இருக்கு. பொதுவாக அடிக்கடி வீட்டில் எப்பயுமே நான்வெஜ் தானே சார்? அடிக்கடி பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்கோழி தான் வீட்டிலேயே இருக்குது. அதனால எப்போ தேவைப்படுறப்போ அடிக்கடி அடித்து சாப்பிடுவோம். ஆடு செய்யணும்னா நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தோம்னா கும்பல் சேரணும்ல, அவ்வளோ பெரிய ஆட்டை நம்மளாம் சாப்பிட முடியாதுலாம். அதனால தேவைக்கு கறி வெளியில் வாங்கிக்கிறது. கூட்டம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆடு. ஓகே. இன்னும் வந்து பெருசாலாம் வந்து பேசிக்கலாம் மாட்டாங்க, தன்னுடைய சமையலில் தான் தன்னுடைய திறமையை காட்டுவாங்க. அப்படி தானம்மா? அந்த சுவை அப்படியே தெரியுது. இதில் அற்புதமான ஒரு சுவை. சார் நீங்களும் அந்த கிரேவி ஒன்று செஞ்சுருக்கீங்க இல்லையா? சூப்பராக இருக்குது சார். சாரும் சேர்ந்து தான் செஞ்சார். நல்ல டேஸ்ட்டு. அதுவும் அப்படி காற்றோட்டமாக அப்படி கைத்துக்கட்டெல்லாம் போட்டு நானாகவே கேட்டேன், வீட்டில் தான் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கைத்துக்கட்டில் போட்டு வெட்ட வெளியில் அப்படி காற்றோட்டம் தான் உட்காந்து தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடும்போது அப்படியே தவளையெல்லாம் கத்துற சத்தம் எனக்கு கேட்கணும். அப்படியே ஒரு இதமான ஒரு காற்றோடு தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். அப்படி ஒரு மகிழ்வு எனக்கு வேணும் அப்படின்னு நானாகவே விரும்பி கேட்டு தான் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குமா? நான் சார் ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் எனக்கு இங்கே இந்த வீட்டில் கிடைச்சிருக்கு. இந்த அனுபவம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, விவசாயத்தை நேசிக்கிற, விவசாயத்தை தன்னுடைய உயிராக நினைக்கிற ஒரு குடும்பம் தான் இப்படியான ஒரு உணவையும் உபசரிப்பையும் கொடுக்க முடியும்னு நான் பெருசாக நம்புகிறேன். அன்பும் நெகிழ்வும் இணைந்த ஒரு விருந்தாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு சாப்பாடு, அற்புதமான ஒரு சூழல். மன நிறைவோட இந்த எபிசோட்லேருந்து விடைபெறுகிறேன். இது கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரல.